ॐ भद्रं कर्णे विष्णुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैः स्तुष्ट्वांसस्तनोभिः व्यशेम देवदिव्यहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ॐ शान्ति 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 हरि ॐ नमस्ते everybody. मुण्डकोपनिषத்தில் நாம் பிரதம முண்டகத்தை பிரதம கண்டத்தில் முடித்து இரண்டாவது கண்டத்தில் பிரவேசிக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக பிரதம முண்டகத்தில் பிரதம கண்டத்தில் என்னென்ன பார்த்தோம் என்பதை ஒரு சுருக்கமாக பார்த்துவிட்டு பிறகு தொடருவோம். முண்டக உபநிஷத் என்பது அதர்வண வேதத்தில் இருக்கக்கூடியது. இது பிராமணோபனிஷத்தாக இருக்கின்றது. மந்திரோபனிஷத்தாக மாண்டூக்கிய உபனிஷத் இருக்கின்றது. முதலில் இந்த பிரம்ம வித்யா எப்படி வந்தது என்பதை அந்த பரம்பரையை சொல்வதாக முதல் ஸ்லோகம் வருகின்றது. நம பரமரிஷிபியோ நம பரமரிஷிபிய. அடுத்து பரம்பரையாக வரும் ஆன்மீகம் அறிவு என்ன என்பதை யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோகி தஸ்மை தங்க வேதம் ஆத்ம புத்தி பிரகாசம் மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்தியே என்று சொல்லும்படி அந்த பிரம்மாவிடமிருந்து எப்படி இது தலைமுறையாக வந்தது என்பதை காட்டுவதாக முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகமும் அமைந்தது. அதில் நாம் பார்த்தோம், அந்த பிரம்மா என்ன பண்றாரு, அவருடைய சிஷ்யனான அதர்வா என்பவருக்கு கொடுக்கின்றார். அதர்வா அங்கிக்கும் அங்கி பரத்வாஜருக்கும், பரத்வாஜர் அங்கீரஸ் என்னும் முனிவருக்கும், அங்கீரஸை இப்பொழுது சௌனகர் என்னும் மகா வித்வான் அடைகின்றார். அப்போ சௌனகர் யார் என்பதை காட்டுவதாக அடுத்த ஸ்லோகம் அடைகின்றது. அவர் அப்படியாப்பட்ட அந்த மகாசாலையை உடைய அந்த சௌனகர் யாகசாலை, யஜ்ஞசாலை, பாகசாலை எல்லாம் இருக்கக்கூடிய அந்த சௌனகர் அங்கீரசிடம் சென்று விதிவத் யதாவிதி அவரிடம் சென்று இந்த உலகில் ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அந்த ஒன்றை எங்களுக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்கின்றார். ஏக விஞ்ஞானின சர்வ விஞ்ஞானம் என்பதுதான் அதன் அடிப்படை ஒன்று. அடிப்படை அறிவை எனக்கு சொல்லித்தார்கள் என்று கேட்கின்றார் மூன்றாவது மந்திரத்தில். அதற்கு அங்கீரசோ, இவ்வுலகில் இரண்டு விதமான அறிவுகள் உண்டு என்று என்னுடைய பெரியவர்களும் கற்றுணர்ந்த ஞானிகளும் சொல்லியிருக்கின்றார்கள் என்று 4 மற்றும் 5 பராவித்யா என்னவென்றால் என்ன, அபராவித்யா என்னவென்றால் என்ன என்பதை விரிவாக விளக்கி, அதற்கு அடுத்தபடியாக இந்த உயர்ந்த அறிவான பராவிதியை பற்றி 6லிருந்து 9வது ஸ்லோகம் வரை சொல்கின்றார். இறைவனை பற்றிய அறிவு என்ன என்பதை 6வது ஸ்லோகத்திலும், படைப்பு, இறைவனுடைய படைப்பு எத்தகையது என்பதை 7வது மந்திரத்திலும், இறைவனின் தத்துவத்தால் தோன்றிய உலகம் எப்படி என்பதை 3 விதமான எடுத்துக்காட்டுகளை கொண்டு 9வது ஸ்லோகத்திலும் என்று சொல்லி, அதன் பிறகு இறைவனின் தத்துவம் எத்தகையது என்பதை 9வது ஸ்லோகத்தில் சொல்லி, பர வித்யா என்பது என்ன என்பதை விரிவாக பார்த்தோம். அடுத்து இப்பொழுது 2வது கண்டம், பிரதம முண்டகத்தில் இருக்கக்கூடிய 2வது கண்டத்தில் பிரவேசிக்கின்றோம். இந்த 2வது கண்டம் என்பது பராவித்யையே ஸ்துதி செய்வதாகவும், அதில் எப்படியாப்பட்டது இந்த பராவித்யை என்பதை போகமும் துறவும் தியாகமும் என்ற தலைப்பில் சொல்கின்றது. சிறப்பாக வாழ வழி என்ன என்பதை முதல் ஸ்லோகத்திலும், யாகம் எப்படி செய்ய வேண்டும், யாகம் செய்வதற்கான தகுதிகள் என்ன, எத்தகைய யாகங்கள் எல்லாம் இந்த உலகில் உள்ளது என்பதை ஒரு மேற்கோளாக காட்டி
அதன் சிறப்புகளை சொல்வது இரண்டாவது மந்திரம். அக்னிஹோத்திரம் எத்தகையது, அதில் இருக்கக்கூடிய அக்னிஹோத்திரத்தில் எத்தனை வகைகள் உள்ளது என்பதையெல்லாம் மூன்றாவது மந்திரத்திலும், அக்னியின் 7 பண்புகள் என்ன என்பதை 4வது மந்திரத்திலும், யாகங்கள் மூலமும் நாம் செய்யக்கூடியவை அனைத்தும் போகங்களாகத்தான் இருக்குமே கண்டி நமக்கு அதன் மூலம் எந்த விதமான விவேக வைராக்கியங்கள் எல்லாம் பிறக்காது என்பதை 5 மற்றும் 6வது மந்திரத்திலும், சுகபோகங்கள் பலவீனமாக நம்மை ஆக்கிவிடும், அது ஒரு பெரிய படகு என்று ஒரு கற்பனையில் செய்து 7, 8, 9, 10 அழகா விஸ்தாரமா சொல்றாரு. சுகபோகங்கள் நம்மை பலவீனமாக்கும், அது ஒரு ஓட்டை நிறைந்த படகு, ஓட்டை விழுந்த படகு போல எப்பொழுது வேணுமானாலும் முழுகிவிடும் என்பதையும் 7, 8, 9, 10 ஸ்லோகங்களில் சொல்லி, அதற்கு அடுத்தபடியாக 11 to 13 வரை துறவு என்றால் என்ன, இந்த துறவின் பெருமை என்ன என்பதை விஸ்தாரணமாக அங்க வரும்போது நாம் போட்டு கவலைப்படாது. தவமே பலமான படகு என்பதை லவாயேதே அதிருடா யஜ்ஞரூபா அஷ்டாதசோக்தம் அபரம் ஏஷ் கர்ம என்று கர்ம காண்டத்தை நிந்தித்து ஞான காண்டத்திற்கு வழிவகை, அந்த ஞானத்திற்கும் தியாகமே லட்சணம் என்பதை கூறி 11வது மந்திரத்தில் அதன் ப்ரிபரேட்டிவ் ஸ்டேட் என்று சொல்வார்கள், முதல் படிகள். நாம் ஒரு தியாகத்தை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை 12, 13வது ஸ்லோகங்களில் சொல்லி, போகத்தில் துவங்கியது தியாகத்தில் நிற்கின்றது இந்த பிரதம முண்டகம் த்விதீய கண்டம். இப்பொழுது நாம் 2வது செக்ஷன், ஓகேங்களா, 2வது செக்ஷன்ல பிரவேசிக்கின்றோம். இப்ப நான் இதுல என்ன பண்ணிட போறேன், நம்ம இது வரைக்கும் பார்த்ததுதான், அதை ஒரு சினாப்சிஸா கொடுத்துருக்கீங்க. இப்ப நம்ம சொன்னதே தான், இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல மொத்தம் 9 மந்திரங்கள். இந்த 9 மந்திரங்களை நாம் சற்று முன்தான் பார்த்தோம். அடுத்து 2வது செக்ஷன்ல போய் பார்த்தீங்கன்னா 13 மந்திரங்கள். இந்த 13 மந்திரத்தை அவங்க என்ன பண்ணிடுறாரு, 1 to 2 வரைக்கும் அபராவித்யா, அடுத்து உபாசனையாக சொல்கின்றார், அடுத்து ஞானமாக சொல்கின்றார். ஓகேங்களா? சோ இந்த ஞானத்தை த்விதீய கண்டத்தில் நாம் பிரவேசிக்கின்றோம். முதல் மந்திரம், ததேதத் சத்யம் மந்த்ரேஷு கர்மாணி கவயः யான்யபஷ்யஸ்தானி ரேதாயம் பகுதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்யகாமாः ஏஷவ பந்தா சுக்ருதஸ்ய லோகே. பிரதமமுண்டகம் த்விதீயகண்டகம். ததேதத் சத்யம் இருக்குங்களா, ததேதத் சத்யம் மந்த்ரேஷு கர்மாணி கவயः. மந்த்ரேஷு மந்திரம் நான் என்னன்னு தெரியும் உங்களுக்கு. மந்த்ரேஷு கர்மாணி கவயः யான்ய பஷ்யஸ்தானி ரேதாயம் பகுதா சந்ததானி தான் ஆச்சரதः நியதம் சத்யகாமாः ஏஷவ பந்தாः சுக்ருதஸ்ய லோகே. ஓகே, நம்ம இப்போ முதல்ல ஜெனரல் மீனிங் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா பாஷ்யத்தில் பிரவேசிக்கலாம். ததேதத் சத்யம், ஏதத் தத் ஏதத் தத் ஏதத் இந்த இது சத்தியம் உண்மையானது. இங்கு சொல்லப்பட்ட என்ன அப்படின்றது நம்ம விஸ்தாரமாக சொல்லணும். ததேதது அப்படின்னா அபராவித்யாவின் ஸ்வரூபத்தை இங்கே காண்பதாக நமக்கு இருக்கின்றது. ஏன் சத்தியம் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணார்னா, ஏ சத்தியகாமா அப்படின்றதுக்காகவும், ஹே கர்மபல இச்சாவான், கர்மபலத்தில் இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்கக்கூடிய ஆசை உடையவனே என்பதை காட்டுவதாகவும் இங்கே சொல்கின்றார். அபராவித்யா விஷயம் கர்மம் என்பதை காட்டுவதற்காக
ததேதத் சத்யம், ஏதத் சத்யம். ஓகேங்களா? அதை முதல்ல எடுத்துக்கணும். சத்தியம், இந்த சத்தியம்ன்றது 4 விதமான சத்தியங்கள் இருக்கின்றது. எப்பவுமே சத்தியம்னாவே நம்ம சத்தியம்னா உண்மைன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் சத்தியம் என்பதற்கு 4 விதமான மீனிங் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. சத்தியம் என்றால் அன்றுத வச்சனம், அன்றுத வச்சனம் என்பார்கள். உண்மை பேசுதல், பொய் பேசாதிருத்தலே சத்தியம் என்று சொல்வார்கள். அதாவது நாட் ஸ்பீக்கிங் லை இஸ் சத்தியம். இன் another words, not telling untruth. அடுத்து பிராதிபாஷிக சத்தியம் என்று ஒன்று உள்ளது, வியாவகாரிக சத்தியம் என்று ஒன்று உள்ளது, பாரமார்த்திக சத்தியம் என்று ஒன்று உள்ளது. இதெல்லாம் நம்ம எவ்வளோ பேர் யோசிச்சதே கிடையாது. நம்ம ஏதோ சத்தியம் சத்தியம்னா உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு போயிடணும். பிராதிபாதிக சத்தியம் என்பது ஒவ்வொரு தனி நபரை பொறுத்து அமையக்கூடியது. ஒவ்வொரு தனி மனிதனும் அதில் உண்மையா பொய்யா என்பதை அவனே உணர வேண்டும். ஃபார் எக்ஸாம்பிள், கனவு, காணல் நீர் என்பது பிராதிபாசிக சத்தியம். ஆனால் உண்மையில் அது இருக்கின்றதா என்பதா இல்லையா என்பது அவனுக்கே வெளிச்சம். அடுத்து வியாவகாரிக சத்தியம், நீலவானம், சமஷ்டி லெவலில் இருக்கக்கூடிய சத்தியம் வியாவகாரிகம். இந்த லோக விவகாரத்திலேயே பார்த்தீர்கள் என்றால், in day-to-day affairs we can able to see நீலவானம், blue sky is there. நான் பார்க்கிறேன் சுவாமி அப்படின்னு. ஆனால் விவகாரத்திற்கு தெரிகின்றது. ஆனால் உண்மையில் அது ப்ளூ கலர் கிடையாது. ப்ளூ மவுண்டன் சொல்கிறோம்ல, ஆனால் ப்ளூ மவுண்டனாக இருக்குது ஊட்டியில். வானம், வானம் நீல கலரில் இருக்குன்றோம். ஆமாம்மா சுவாமி, நீல கலர் தான் தெரியுதுன்றோம். ஆனால் நீல கலரில் இல்லை. கடல் போனீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கடல் அப்படியே நீல கலரில் இருக்கு, இல்லை பச்சை கலரில் இருக்குன்னு. ஆனால் அப்படி அந்த கலரில் இல்லை. வியாவகாரிக சத்தியம். பாரமார்த்திக சத்தியம் என்று ஒன்று உள்ளது. திரிகாலே திஷ்டதி தத் சத்தியம். 3 காலத்திலும் எது உண்மையாக உள்ளதோ அதுவே சத்தியம். 3 காலத்திலும் எது, அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலத்திலும் எது உண்மையாக மாறுபாடு இல்லாமல் இருக்கின்றதோ அதுவே சத்தியம். அதுதான் உண்மையான சத்தியம் என்பதை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். அப்ப இந்த சத்தியம் என்பதற்கு பிராதிபாசிக, வியாவகாரிக, பாரமார்த்திக, அன்றுத வச்சனம் என்று 3 லெவலில் சொல்கிறோம், 4 லெவலில் சொல்கிறோம். ஆனால் நம்ம இங்கே பார்ப்பது ஏ சத்தியகாமா ததேதத் சத்தியம். அவித்யா என்ற ரூபத்தில் இருக்கக்கூடிய இந்த கர்ம பலன்களை எல்லாம் நாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே, அதுதான் சத்தியம். அதுதான், ஏனெனில் அது உண்மையற்றது. ஆனால் நாம் உண்மை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். சொர்க்கத்துக்கு போகிறதுக்காகவும் நரகத்துக்கு போகிறதுக்காகவும் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் பிரயாசம் பண்ணிட்டு இருக்குமாகடி உண்மையில் இறைவனை அடைய வேண்டும் என்ற ஆவல் யாருக்கும் இல்லை. ஏனெனில் நாம் அனைவரும் எங்கே இருக்கின்றோம் என்றால், நாம் எதில் நாம் மனதில் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம், from where we are dwelling அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் இந்த ஸ்லோகத்தை அழகா சொல்றாங்க. மந்திரேஷு கர்மாணி கவயக. மந்திரேஷுன்னா மந்திரங்கள், ஷூன்னு இருக்கு, அப்ப பகுவச்சனத்துல இருக்கு. என்ன மந்திரங்கள்? ரிக்வேதாத்ய அப்படின்னு சங்கராச்சாரிய சொல்றார். மந்திரங்கள் லைக் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், முன்ன சொல்லணும்ல, சீக்ஷா, கல்பம், வியாகரணம், நிருக்தம், சந்திரசம், ஜோதிஷம், எல்லாம் அத்தனை மந்திரங்களும் வேதத்தின் பூர்வபாக மந்திரங்களாக இருப்பது. வேதாந்தங்களை பற்றி சொல்லவில்லை இங்கே. சங்கர பகவத்பாதர் பாஷ்யத்தில் சொல்றார், ரிக்வேதாக்கியேஷு பூர்வபாக மந்திராக என்று சொல்கின்றார். கர்மாணி என்றால் அக்னிஹோத்ராதி. அக்னிஹோத்திரம் என்றால் என்ன என்பதை நான் பிறகு சொல்கின்றேன். ஸோ அக்னிஹோத்திரம் போன்ற கர்மங்கள், அக்னிஹோத்திரம், உபாசனம், கார்கவத்தியம் என்று நிறைய கர்மங்கள் எல்லாம் உள்ளது இந்த வேதத்தின் பூர்வபாகத்தில்.
ஒவ்வொரு ஹிந்துவாக பிறந்த சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடியவனும் தத்தம் வேதத்தை அனுசரித்து சாமவேதி என்றால் சாமவேத சாக்கியை பாராயணம் செய்ய வேண்டும், யஜுர்வேதம் என்றால் யஜுர்வேத சாக்கியங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அவன் சைவம் என்றால் சைவத்தை ஃபாலோ பண்ணணும், வைஷ்ணவன் என்றால் வைஷ்ணவத்தை ஃபாலோ பண்ணணும். அதுலேயும் அந்த 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற பாசுரங்களை எல்லாம் செய்ய வேண்டும். அதே போல அவனுக்கு 4 விதமான சம்ஸ்காரங்கள் உண்டு. தாபம், புன்றம், இஜா, மந்திரம், அதையெல்லாம் செய்ய வேண்டும். அதே போல ஸ்ரீவித்யா உபாசகர் என்றால் அதை நாம் பின்பற்ற வேண்டும். இப்படி நாம் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களையும் இங்கே சொல்கின்றது. கர்மாணி, எந்தெந்த வேலைகளை எல்லாம் நாம் செய்கின்றோமோ அது மட்டுமல்ல. கவயக, கவயக என்றால் கவி என்றாலே அவனுக்கு நாம் ஜெனரலா கவினா மேதாவி என்று இங்கே சொல்கின்றார். ஆனால் உண்மையான கவி என்றால் கிராந்த தரிசி, பின்னாடி வருவதை முன்னாடியே சொல்லித் தருவதற்கு கவிகள் என்று பெயர். அதனால்தான் அந்த காலத்தில் கவி காளிதாசன் ஒரு பெரிய கவி. அவன் பின்னாடி வரக்கூடியதை எல்லாம் அவன் முன்னாடியே குறித்து வைத்து அவனுடைய பாடல்களில் சொல்லி வைத்தான். எப்படி பாரதியார் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியே இதை பாடி வைத்தார். அவரும் ஒரு கவி. அதனால்தான் அவருக்கு மகாகவி என்று பெயர் வைத்தார். கவயக மேதாவினோ வசிஷ்டாதயக யானி அபஷ்யன் திருஷ்டவந்தக என்று சங்கர பகவத்பாதர் பாஷ்யத்தில் தெரிவித்தார். மேதாவினக வசிஷ்டாதயக யானி அபஷ்யன் திருஷ்டவந்தக. The intellect like Vashishta and other who can able to see the unseen truth are known as Kavayah. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்வார்கள், கவி என்பவர் யார் என்றால் அவர் தம்மை வசீகரித்து உலகில் உள்ள உண்மைகளை எல்லாம் எடுத்துச் சொல்வதால் அவருக்கு கவி என்றும், முனி என்றால் அவன் மனனத்தினால் மந்திரங்களை அறிவதால் அவனுக்கு முனிவன் என்றும், ரிஷி என்று சொல்லும்போது ஏளனமாக சொல்வார் ஒன் ஹூ ரிசீவ் ஹி இஸ் எ ரிஷின்வார். சுவாமி பரமார்த்தானந்த சரஸ்வதிகள் அவரும் இதையே சொல்வார். ரிசீவதி இதி ரிஷி என்பார்கள். அது அவர்களும் ஒரு ரிஷிகள் தான். ஏனெனில் அப்படியும் வைத்துக் கொள்ளலாம். ரிசீவதி இல்லை, அது நம்ம சொல்றோம் ரிஷி. யார் தன் உடம்பை வருத்தி உள்ளத்தில் ஆத்மாவை காணுகின்றார்களோ அவர்களுக்கு ரிஷிகள் என்று பெயர். ஆனால் அவர்கள் எல்லாம் கிராந்த தரிசிகள், கவிகள். யான்ய பஷ்யதாஸ்தானி என்று சொல்கின்றார். அடுத்த லைன்ல பாருங்க, அதே நான் அப்படியே லைனாக தான் போயிட்டு இருக்கேன். யான்ய பஷ்யஸ்தானி தானி வேத விஹிதானி as prescribed by the Vedas. அதாவது வேதத்தில் என்னை சொல்லிக் கொடுத்துள்ளார்களோ அதே பிரகாரம் யார் செய்கின்றார்களோ என்று பொருள். அப்ப யான்ய பஷ்யஸ்தானி என்று சொல்கிறார்கள். வேதத்தில் பூர்வபாகத்தில் எப்படி இருக்கோ அப்படியே ஃபாலோ பண்றானோ அவனுக்கு பேர் தான் யான்ய பஷ்யஸ்தானி. அதாவது which is predominant in the Rigveda, Yajurveda and Samaveda and not in the Atharvana Veda. Of course, இங்க வந்து த்ரீணி வேதானி போட்டுருக்கு. த்ரயாணாம் தானி த்ரயாணாம் பகுதானி சந்ததானி இருக்கு பாருங்க. அதுல த்ரயாணாம் வேதம். சுவாமி என்ன சுவாமி வேதமே தப்பா சொல்றது? ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் என்று 4 வேதங்கள் உள்ளது. ஆனால் இங்கே 3 தானே நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம். நீங்கள் கேட்பது எனக்கு தெரிகின்றது, என் காதுகளிலும் கேட்கின்றது. ஸ்ரீமத் பகவத்கீதையிலும் கண்ணனம் பிரான் திரைவித்யா சோமவா பூதபாபாஹா என்றே சொல்கின்றார். 3 வேதங்களிலே என்றே சொல்கின்றார். ஆனா இதிலிருந்து என்ன இருக்குதுன்னா 3 வேதங்களிலும் ஃபிட் பண்ண முடியாததை எல்லாம் திரும்ப பின்னாடி பிறந்தது தான் அதர்வண வேதம். ஏன்னா அதர்வண வேதத்துல தான் நிறைய பிளாக் மேஜிக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் இருக்கு. அதர்வண வேதம் என்பது பின்னாடி பிறந்தது என்பதற்கு இது ஒரு சான்று. ஓகேங்களா? அடுத்து த்ரயான் தானி நியதம் ஆச்சரதஹ பகுதா பிரகாரணம் ஸ்தானி பிரவருத்த கர்மாணி கிரியமானானி. தானினா என்ன? எங்க இருக்கு தானி? கண்டுபிடிச்சீங்களா?
தானியாச்சரதகன்னு இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஹைலைட் பண்ணுங்க. தானியாச்சரதகன்னு இருக்குல்ல, தானி ஆச்சரதக நியதம் அப்படின்னு எடுத்துக்கணும். தானி தத் வேத விகிதானி வேதபூர்வமாக, வேதபூர்வபாகத்தில் எப்படி குறிப்பிட்டுள்ளார்களோ அதே பிரகாரம் சகாம கர்மா சர்வான் துவம் குரு, அதில் எப்படி உள்ளதோ அப்படியே செய்ய வேண்டும். இப்ப அகனி அகனி காயத்ரி மந்திரம் குரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். டெய்லியும் காயத்ரி மந்திரம் செய்ய வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டும். ஏன்னா அதுல சொல்லி இருக்கு சுவாமி, அதற்கு என்ன பலனை கேட்கக்கூடாது. அதே போல புத்திரகாமேஷி யாகம் செய், புத்திரனை பெறுவதற்கு. சத்ருக்களை ஜெயிக்க வேண்டும் என்றால் சத்ருஞ்செய் யாகத்தை செய் என்று அதில் குறிப்பிட்டு இருக்கின்றது என்றால் அதை அப்படியே செய்ய வேண்டும். ஆச்சரதக நிர்வர்த்தயா நியதம் நித்தியம், டெய்லி செய்யணும். எப்படி செய்யணும் அப்படின்றத பின்னாடி சொல்ல போறா. அது வேதத்தில் எப்படி சொல்லி உள்ளதோ அதே பிரகாரம், நம்ம இஷ்டத்துக்கு மனம் போன போக்கிலே நாம் செய்யக்கூடாது. இல்லை எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்கு அதனால நான் அப்படி செய்யறேன் பண்ணக்கூடாது. வேதத்தில் எப்படி உள்ளதோ அதே பிரகாரம் நீங்க சிங்கேரியும் சாரதா மடத்துல போய் பார்த்தீங்கன்னாலும், இல்லை காஞ்சி காமாட்சி ஆசிரமத்தில் போய் பார்த்தீங்கன்னாலும் அப்படியே தான் செய்வாங்க. இல்லை சுவாமி நாங்களே தானே இப்ப பீட்டாதிபதிகளா இருக்கிறோம், நாங்களே மாத்திக்கலாம்னு மாற்ற மாட்டோம். ஏன்னா எப்படி அவர்கள் ஆச்சாரியர்கள் ஆச்சாரிய பீடத்தில் இருந்தாலும் வேதத்தை அனுசரிச்சே அவங்க செய்யணும். வேதத்திற்கு விரோதமாக செய்ய முடியாது. அதுதான் அவர்களுடைய லட்சணம். தானி நியதம் ஆச்சரதக. அதனால்தான் அவர்கள் ஒரு நாளைக்கு 2-3 முறை இல்ல 5 முறையோ பூஜை செய்வாங்க. ஏன் சுவாமி அவங்க பண்ணணும் அப்படின்னா வேதத்தில் சொல்லி உள்ளது, எதற்குன்னு கேட்கக்கூடாது. தானி வேத விகிதானி பூர்வபாகம் சகாம கர்ம சர்வம் த்வம் குரு ஆச்சரதக. You perform them all the actions for even ever with the desires as the result of the truth. ஏஷவப்பந்தா சுகிருதஸ்ய லோகே, 4வது லைன் வந்துட்டேன். ஏஷவப்பந்தா சுகிருதஸ்ய லோகே யுஷ்மாகம் பந்தாக மார்கக. இதுதான் வழியே, வேறு வழி இல்லை. பந்தா என்றால் மார்க்கம் என்று பொருள். யுஷ்மாகம் பந்தாக மார்கக சுகிருதஸ்ய லோகே. சுகிருதஸ்ய ஸ்வயம் நிர்வர்த்தி தஸ்ய கர்மஹ லோகஹ பலம் நிமித்தம். லோகா என்றால் என்ன? லோகம்னா என்னன்னு தெரியலையா சுவாமி? பூலோகம், பூலோகம், சோலோகம், மனுஷலோகம் சொல்றோம். ஆனா லோகம் என்றால் இங்கே சங்கர பகவத்பாதால் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் இந்த இடத்துல. லோக்கியதே திருஷ்யதே புஜ்யதே இது லோக கர்ம லோகம். எதை நாம் அனுபவிக்கின்றோமோ அதற்கு லோகம் என்று பெயர். ஆமா, இந்த பூலோகத்தில் தானே நாம் வந்து அனுபவிக்கின்றோம். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பூலோகத்துல பிறந்துட்டோம், மனுஷனா பிறந்துட்டோம். நம்ம யாரும் சொல்லியிருக்கா அரிது அரிது மானியதராய் பிறத்துல இருக்கு. அந்த வார்த்தையா சொன்னான்னா மற்ற லோகத்துக்கெல்லாம் போனா நீங்க போகத்தில் இருப்பீர்கள். இங்கே மட்டுமே நீங்கள் அறிவை அடைவதற்கும் தியாகம் செய்வதற்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கிற ஊர். அதனால்தான் இங்கேயும் சங்கர பகவத்பாதர் சொல்றாரு பாருங்க, லோக்கியதே திருஷ்யதே புஜ்யதே இது கர்மபலம் லோகஹ. நீங்கள் நிறைய புண்ணியம் செய்தால் சொர்க்கலோகம் எல்லாம் செய்து அங்கே நீங்கள் அங்க வந்து எந்த கர்மத்தையும் செய்ய முடியாது. ஃபாரின் கண்ட்ரிக்கு போறீங்கன்னா இங்க இருக்கிற இந்தியன் மணியெல்லாம் அங்கே எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணிட்டு தான் நீங்க வர முடியுமா? அங்க போய் நான் ஏர்ன் பண்ணி அங்கேயே இருப்பேன்னா பைத்தியகாரதனம், திரும்பி வந்தே தான் தீரணும். க்ஷீணே புண்ணிய மத்திய லோகம் விஷயத்தி. இல்ல சுவாமி நாங்க அங்கிருந்து நாங்க அப்படியே வந்து மேல அதுக்கு மேல இருக்கிற லோகத்துக்குலாம் போனோம். எவ்வளவு தொலைவு போனாலும் ஆ பிரம்ம புவனான் லோகான் புனராவர்த்தி போச்சுங்க. கண்ணன் நம்புறான் பகவத்கீதையில தெளிவா சொல்லி வச்சிருக்கான். எவ்வளவு தொலைவு போனாலும் பிரம்மலோகத்துக்கே போனாலும் திரும்பி வரணும் பாபுலோகத்துக்கு. திரும்பியும் பிறந்து அடி வாங்கி செருப்படி வாங்கி படிக்க வேண்டியது, திரும்பவும் அந்த தியாகம் வர வேண்டும். ஏஷவ பந்தா சுகிருதஸ்ய லோகே. இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஒரே சுகிருதம், சுகிருதம் என்றால் சுகிருத பலம். ஸ்வயம் நிவர்த்தய தஸ்ய கர்ம லோகஹ. This is your path for the result of your karma. For yourself with the desireful
நீ எதை உத்தேசித்து நீ நிறைய யாகம் யஜ்ஞம் எல்லாம் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்தாயோ அதன் பலம் இது என்று சொல்கிறார். லோகः என்பதற்கு one that which you looked at and rejoiced as a result of your karma action is loka என்று சொல்கிறார். அப்ப இதோட அன்பயம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தத் ஏதத் சத்யம் பவதி, என்ன நோட் பண்ணிக்கோங்க, நான் ஸ்லோவா கூட சொல்றேன். தத் ஏதத் சத்யம் பவதி மந்திரேஷு யானி கர்மாணி கவயः अपश्यन् तानि रेतायं बहुधा सन्ततानि. हे सत्यकामा सन्तं यूयं नियतम् आचरत सुकृतस्य लोके ஏஷவ பந்தா பவதி என்று புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப சொல்றேன், இந்த அவித்யாவின் சொரூபத்தையும் அதன் கர்மத்தையும், அதில் எஸ்பெஷலி இந்த கர்மங்களை எல்லாம், கர்மம் என்றால் தமிழ் கர்மம் இல்லை, சம்ஸ்கிருதத்தில் கர்மம் என்றால் ஆக்ஷன், அதாவது வேலை, நாம் செய்யக்கூடிய வைதிக வேலைகளிலும் உண்மை என்னவென்றால் நாம் மந்திரங்களை ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணவேதம் போன்ற மந்திரங்களை படிப்பதாலோ, கர்மாணி அக்னிஹோத்திரம், உபாசிதம் போன்ற கர்மங்களை எல்லாம் செய்வதாலும், கவிகள், மேதாவிகள், வசிஷ்டர் போன்ற நன்கு கற்றறிந்த ஞானிகள் கண்டவை என்னவென்றால் யான் பஷ்யத் ஸ்தானி திரிதாயாம், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதர்வண வேதத்தை தவிர மீதி 3 வேதங்களையும் இங்கே சொல்லுகின்றார். தானி நியதம் ஆச்சரத்தக, அதை நியதம் நீ ஆச்சரணம் செய்ய வேண்டும். எப்படி உங்களுடைய மூதாதையர்களும் உங்கள் வம்ச வழியில் வந்தவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். ஏன் செய்ய வேண்டும்? ஏஷவப்பந்தா சுரதஸ்ய லோகே, அதன் மூலமாக அவன் என்ன பண்றான், நல்ல உயர்ந்த பதவியை இந்த லோகத்தில் அடைகின்றான். ஏன்? அவன் மனிதனாக பிறந்து இந்த மனித ஜென்மத்தின் வாழ்க்கை என்னவென்றால் ஜென்ம சாபல்யம். அப்ப ஜென்மத்தில் இருந்து நாம் கரையேறுவதற்கு ஒரே வழி இந்த மனிதனாக நாம் பிறப்பதே தான் என்பதை காட்டுவதற்காக இந்த ஸ்லோகம் வந்துள்ளது. அப்ப இதனுடைய அன்பயத்தை நான் இன்னொரு முறையும் சொல்கின்றேன், கேட்டுக்கொள்ளுங்கள். தத் ஏதத் சத்யம் பவதி மந்திரேஷு யானி கர்மாணி கவயः अपश्यन् तानि रेतायं बहुधा सन्ततानि. हे सत्यकामा सन्तं यूयं नियतम् आचरत सुकृतस्य लोके ஏஷவப்பந்தா பவதி என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். இங்கு சொல்லப்பட்டுள்ளது முற்றிலும் உண்மை. ரிஷிகள் எந்த யாகங்களும் மந்திரங்களும் பார்த்தார்களோ அவைகள் 3 வேதங்களிலும் பலவிதமாக விஸ்தாரமாக அமைந்துள்ளது. கர்மபலத்தில் விருப்பமுடையவர்களே அந்த கர்ம பலனை முறையாக அனுஷ்டானம் செய்வீர்கள். உங்களால் செய்யப்பட்ட இந்த கர்மத்தின் பலனை அடைவதற்கு உங்களுக்கு இதுவே ஒரே மார்க்கம் என்று கர்ம காண்டத்தில் உள்ளவர்களையும் இது ஆச்சரித்து நீங்களும் மோட்சத்திற்கு வருவதற்கு இதுவே ஒரு மார்க்கம் என்று சொல்கின்றது. ஆனா அப்ப எவ்வளவு காலம் நாம் கர்மபாகம் செய்ய வேண்டும் என்பதை இங்கே சொல்லவில்லை. அப்ப எவ்வளவு காலம் செய்ய வேண்டும் என்பதை, அந்த கர்மத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் இங்கே அடுத்த மந்திரத்தில் சொல்கின்றார். அடுத்த மந்திரம் பாருங்க. பிரதம முண்டகம், த்விதீய கண்டம், த்விதீய ஸ்லோகம். டூ கர்மா பூர்வபாகம் எப்படி பூர்வபாகத்தில் சொல்லியுள்ளதோ அதே பிரகாரம் செய்ய வேண்டும். யதா லேலாஜ்யதேஜ்யர்ச்சிஹி சமித்யே அப்யவாகனே ததாஜ்யவாகமந்தரேண ஆஹுதி பிரதிபாதயேத். யதா லேலாஜ்யதே ஹி அர்ச்சிஹி சமித்யே அப்யவாகனே ததாஜ்யவாக அந்தரேண ஆஹுதி பிரதிபாதயேத். ஓகேங்களா? ஆஹுதி பிரதிபாதயேத், அதை முதலில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹுதி என்றால் இந்த ஓம யஜ்ஞகாரங்களில் எல்லாம் செய்யக்கூடிய, இப்போ ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஹோமம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வில்வத்தை நெய்யில் தோய்த்து அதை ஆகுதியாக விடுவார்கள். வைதிக கர்மத்தில் அது ஏன் அப்படி செய்வாங்க? 2 பேருக்கு மட்டும்தான் செய்ய முடியும். ஒன்று, மனிதனாக பிறந்த அவதாரங்களுக்கு
இரண்டாவது சிவனுக்கு செய்யலாம். ஏன் அப்படி என்ன, வில்வம் என்பது அவர்களுக்கு பிரியமான ஒன்று. அது மட்டுமல்ல, அதை ஒரு ஆகுதியாக விடுகின்றோம். காளிக்கும் செய்வார்கள், எல்லா தெய்வத்திற்கும் கிடையாது. இப்ப பெருமாளுக்கு நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்திலேயே நீங்க போய் பாருங்க. இப்ப சுவாமி விவேகானந்தர் ஜெயந்தி வருது ஜனவரி 10ஆம் தேதி. நீங்க போய் பார்க்கும்போது தெரியும், ஓம் நம சிவாய ஓம் சிவாய ஸ்வாஹா என்று சொல்லும்போது அந்த சிவனுக்கு வில்வத்தை நெய்யில் தோய்த்து விடுவார்கள். ஓம் ஐம் சர்வதேவதேவி ஸ்வரூபாய ஸ்ரீராமகிருஷ்ணாய ஸ்வாஹா என்று 4ஆம் சதுர்த்தி விபக்தியில் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரே, நாங்கள் இந்த அக்னியில் இந்த நெய்யை தோய்த்த வில்வத்தை ஆகுதியாக விடுகின்றோம், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அக்னியை ஒரு கொடியர் பர்சனா வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஆகுதியை கொடுக்கின்றோம். அதே நாராயணன் என்று வரும்போது ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஸ்வாஹா என்று வரும்போது வில்வத்தை கொடுக்க மாட்டாங்க. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே நெய்யையே கொடுக்க வேண்டும், வில்வத்தை கொடுக்கூடாது. அதே போல சூரியனுக்கு கொடுக்கும்போது வில்வத்தை கொடுக்க மாட்டார்கள், நெய்யையே கொடுக்க வேண்டும். அக்னிக்கு கொடுக்கும் போதும் வில்வத்தை கொடுக்க மாட்டார்கள், அக்னிக்கு நெய் தான் பிடிக்கும், ஆகுதியாக கொடுக்கிறது. அப்போ ஒவ்வொரு தேவதைகளுக்கும் அப்படி ஒரு நியமங்கள் உள்ளது, அது பிரகாரம் செய்ய வேண்டும். நமக்கு இஷ்டத்துக்கு இல்லை, நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணக்கூடாது. அதுதான் இங்க வேதத்துல அழகா சொல்றாங்க, ஆகுதி பிரதிபாதையேது. ஆகுதி என்றால் ஆப்லேஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். பிரதிபாதையே, அதே மாதிரி ஆகுதி விடும் போது நிறைய பேர் ஒரு பெரிய தப்படுவா, நெருப்பு அது கையில தொற்றுவோம் அப்படின்றதுக்காக கண்ட முதிரையில வைக்கக்கூடாது, மிருக முதிரையில தான் வைக்கணும். மான் மாதிரி நம்ம கையை வச்சோம்னா பரதநாட்டியத்தில் தெரிஞ்சவங்க தான் தெரியும் மிருக முதிரை என்றால் என்ன. பூஜா பദ്ധதியிலையும் இருக்கு, அந்த புக்லயும் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். மிருகமுதிரம்னா மான் மாதிரி கையை வச்சுருப்பான். அந்த மான் மாதிரி இருக்கிற மிருகமுதிரையில வில்வத்தை தோய்த்து நாம் ஆகுதியாக செய்ய வேண்டும். அதுவும் எங்க வேணும் அதையும் சொல்றது வேதத்துல. நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஹோமத்துல பண்ணும்போது ஒரு இடத்துல தூக்கி போடுவோம், இல்ல ஒரு கார்னர்ல அந்த ஹோம குண்டம் சதுரமாகவோ செவ்வகமாகவோ வட்டமாகவோ அரைவட்டமாகவோ இருக்கும். இவன் கண்ட இடத்துல தூக்கி போடுவான். அப்படி போடக்கூடாது. எங்கே நெருப்பு எரிகின்றதோ அதன் மத்தியில் விட வேண்டும். அதற்கு பிரமாணம் இந்த வேதத்திலேயே உள்ளது. ஆஜ்யபாகம் அந்தரேன. அந்தரேன என்றால் நடுவில், ஆஜ்யபாகம் என்றால் அந்த ஹோமம் செய்யக்கூடிய அந்த நெய் கலந்த அந்த ஹோம குண்டத்தில் பிரதிபாதையே பிரக்ஷிப்பேத தேவாதாம் உத்திஷ்யः should be offered. Where to offer? ஆஜ்யபாக அந்தரேன. ஆஜ்யபாகம் என்றால் நான் இப்பதான் சொன்னேன், அந்த நெருப்பு ஹோமத்தில் எரியும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹோமம் எரியவே விட மாட்டாங்க. புகை போட்டாதான் ஹோமம் நினைச்சிருக்கா, தப்பு. ஹோமம் என்றாலே யாகம் என்றாலே நெருப்பு வரணும். நெருப்பு வந்தாதான் அது ஹோமம். ஆஜ்யபாகோ ஆஜ்யோ பாகேன அந்தரேன மத்தியேன ஆவாபஸ்தானேன என்று சொல்கிறார் சமஸ்கிருதத்தில் சங்கர பகவத்பாதால். It has to be offered in the mid of the place, midst of the oblation, where it should be offered என்று சொல்கிறார். ஹவ்யவாகனே சமித்தே என்று அடுத்த லைன் எங்க இருக்கு? சமித்தே ஹவ்யவாகனே இருக்குல்ல, அதை நான் சொல்றேன். ஹவ்யவாகனே, ஹவ்யவாகனே சமித்தே. ஹவ்யவாகனே என்றால் அடுத்தது நம்ம சமித்தே போயிடலாம். தீப்தே, ஃபயர்வுட். அந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையெல்லாம் போடுறோம். அதெல்லாம் வேதத்தில் இல்லைன்றதுக்கு இதெல்லாம் ஒரு பிரமாணம். தேங்காய் மட்டையெல்லாம் போட்டு பண்ணக்கூடாது. எப்படி ஹோமம் செய்ய வேண்டும், யாகம் செய்ய வேண்டும் என்று ஒரு நியமம் உள்ளது. வில்வம், வேப்பம், மா, பலா, ஆலம் அல்லது அரசம்,
இந்த 5 மரங்களை அல்லது 6 மரங்களை கொண்டே நாம் எப்போதும் ஹோமம் செய்ய வேண்டும். திரும்ப சொல்றேன், வில்வ மரம், காய்ந்த எல்லாம், இந்த எல்லாமே பச்சை மரத்தை போடக்கூடாது. அதே மாதிரி எப்படி அதை பறிக்கணும்னு வேதத்தில் இருக்கு. நம்ம பாட்டுன்னு பறிச்சுட்டு வரக்கூடாது. அந்த கிளைகள் எல்லாம் தானாகவே அந்த மரத்திலிருந்து காய்ந்து உதிர வேண்டும். மரத்திலிருந்து இட் ஹாஸ் பீன் டிராப்டு. நம்ம போய் வெட்டி காய வைக்கக்கூடாது. நிறைய பேர் அதை தப்பு பண்றாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. வேதத்துல என்ன இருக்கோ அதுதான் பண்ணணும். அப்படி செய்வதற்கு ஆபஸ்தம்ப ஸ்துதி என்பவர் அழகா இதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. சதபத பிராமணத்திலும் இதற்கு பிரமாணம் உண்டு. அப்படி ஹோமம் செய்வதற்காக கட்டைகளை விறகுகளை வெட்டுவதற்கு செல்லும் போது சொல்லக்கூடிய மந்திரம் தான் அந்த கண்ணுக்குட்டிய பசுமாடையும் அங்க வச்சு அந்த மரத்துல கட்டி அப்ப ஒரு மந்திரத்தை சொல்லுவாங்க. அதுதான் என்று சொல்லுவார்கள். இந்த மந்திரத்தை சொல்லிதான் சொல்லணும். எனிவே, வேப்பமரம், நீம் ட்ரீ, ஆலமரம் அல்லது அரச மரம், பேனியன் ட்ரீ ஆர் பிப்பிள் ட்ரீ, வில்வா, தட் இஸ் வில்வ விருட்சம், கூவலம் என்று மலையாளத்தில் சொல்வார்கள். வில்வ மரம் என்று தமிழிலும் சம்ஸ்கிருதத்திலும் உள்ளது. அடுத்து பலாமரம். பலாமரம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், பலாச தண்டத்தில் தான் பிரம்மச்சாரியும் கிரகஸ்தனும் வானப்பிரஸ்தனும் சன்னியாசியும் 4 பேருக்கும் அதிகாரம் உள்ள ஒரே மரம் என்றால் பலாச மரம். பலாச தண்டம், பலாச பலகை, இதுதான் உட்கார்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் அதை உபயோகிக்கலாம். அடுத்து துளசி மரங்கள் எல்லாம் ஹோமத்துல போடக்கூடாது. ஏன்னா அது பகவானுடைய பத்னி. அப்ப அவங்களை நம்ம வெட்டுறதே பெரிய தப்பு. வெட்டவும் கூடாது, அதை ஹோமத்தையும் போடக்கூடாது. இதெல்லாம் சைட் பாயிண்ட். நம்ம மெயினுக்கு போயிடலாம். அவ்யவாகனே சமித்தே, அந்த நெருப்பு, அந்த கட்டை எரிகின்றதல்லவா, அக்னி மதனம் செய்து அதன் மூலம் செய்யக்கூடிய அந்த யாகத்தை, அக்னி மதனம்ங்கிறது நீங்க யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூகுள் ஆச்சாரியார் நிறைய சொல்லியிருக்கார். யூடியூப் ஆச்சாரியார் அதை ரொம்ப விசாரமா நிறைய பேர் பண்ணியிருக்கிறதும் அப்லோட் பண்ணியிருக்கா. போய் பார்த்துக்கோங்க. 2 கட்டைகளை வைத்து மதனம் செய்வார்கள். மதனம்னா மத்து மாதிரி கடைஞ்சி அதுல இருந்து நெருப்பை வச்சு அதை எடுத்து கொஞ்சம் பெரிய நெருப்பாக்கி அதை எடுத்து போய் ஹோமத்துல போட்டு அதுல இருந்து தான் நெருப்பு ஹோமத்தை செய்யணும்ன்றது நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கும் என்னுடைய ஆச்சாரியர் செங்கேந்தி முத்துப்பட்டர்னா கூட பண்ணியிருக்காரு. நிறைய கோவில் எல்லாம் பண்ணியிருக்கார். அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பெரிய பெரிய ஆளுங்களாம் பண்ணியிருக்கா. அது மாதிரிதான் செய்யணும். நம்ம இஷ்டத்துக்கு நெருப்பை கொளுத்தி எடுத்துட்டு போய் எல்லாம் போட்டுக்கூடாது. எதா அர்ச்சிகி லேலாஜ்யதே, அப்ப நாம் அந்த ஹோமம் செய்யும் போது அந்த ஹோம குண்டத்தில் நடுவே இருக்கக்கூடிய அந்த அக்னி கொழுந்து விட்டு எரிய வேண்டும். அதை தான் அடுத்த ஸ்லோகம் சொல்லுகிறது. அர்ச்சிகி லேலாஜ்யதே சலதி ஷூட்டப், அந்த மரக்கிளைகள், காய்ந்த மரக்கிளைகளில் இருந்து வரப்பட்ட அந்த விறகை கொண்டு அந்த ஹோமம் செய்யும் போது அதிலிருந்து அந்த நெருப்பு மேலே எழுகின்றது அல்லவா. அப்படி செய்யும் பொழுது அதில் நாம் ஆகுதியை விட வேண்டும். சில பேர் பார்த்தீங்கன்னா கோவில்ல நிறைய பேர் இது தெரிஞ்சே தெரியாமலோ பண்றாங்க. அதற்கு நான் யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ண வரல. ஆனா இருக்கிறத இல்லை, இங்க இருக்கிறத நான் சொல்லணும், அதுக்காக சொல்றேன். தென்னை மட்டை, அப்புறம் அந்த தேங்காய் ஓடு, இதெல்லாம் போடுவா ஹோமத்துல. அதே பிரகாரம் நிறைய கட்டை சுள்ளிகள் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுவா. என்னென்ன அதுவும் கொஞ்சம் வாசனை வேற வரணும், வாசனாதி திரவியங்கள்லாம் போட்டு. ஹோமம் பகவானுடைய இது, அந்த இடத்துல நம்ம அதெல்லாம் போடக்கூடாது. சில பேர் பர்ஃப்யூம் அடிப்பான் அதுல போய், அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதுல புகையே வந்துட்டு இருக்கும். புகையே என்ன பண்ணிடுவாரு, அப்படி போட்டு போயிட்டே இருப்பான். அப்படி போடக்கூடாது. என்ன, நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும். புகை இருக்கும்போது ஏன் சுவாமி புகை இருக்குன்னா நெருப்புக்குன்னு அர்த்தம். ஏன்னா மாமா அடுத்த வேற ஒரு இடத்துக்கு போய் கலெக்ஷன் பார்க்கணும். அப்படி பண்ணக்கூடாது.
கிரகபிரவேசம் காலையில, அப்புறமா ஒரு இது காது குத்தல், அப்புறமா ஒரு மதிய கல்யாணம், அப்புறம் நான் நைட் வந்து ஒரு அதிமுறைன்னு சொல்லி அவர் அப்பாயின்மெண்ட் போட்டு வச்சிருப்பார். அவருக்காக பண்ணக்கூடாது, நம்ம மனசுக்காகவும் பகவானை வேண்டியும் செய்ய வேண்டும். ஹோமம் யாகம்லாம் செய்யும்போது அப்ப அமைதியா உட்காந்து அந்த நெருப்பு வரணும். புகை இருக்கும் போதே இல்ல முடிச்சுட்டு போயிடுவார் அவர் பாட்டு, அது வேற அணைக்கவே மாட்டாங்க. அது நெருப்பு ஆவாகனம் பண்ணி அதுக்கு ஒரு பூஜை எல்லாம் செஞ்சு அந்த இடத்துல தொம் அக்னையே தொம் ராமகிருஷ்ண நாமாசி சிவாஸ்மி அப்படின்னு சொல்லி தானே நம்ம உட்கார வைக்கிறோம். அப்ப அவரை உட்கார வச்சு அந்த பூஜையெல்லாம் முடிச்சோம்னா நம்ம பாட்டு கிளம்பி போயிட்டே இருப்பான். ஏமா அப்போ அவன் அந்த அக்னி எப்போ முடியும் அவனு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவன RAC நாட் கன்ஃபார்ம் போடுறதுக்கு அவனை நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது ஹோமம் முடிந்த பிறகு எப்பா யதா சாத்தியம் நான் இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டேன், அக்னியே துவம் சமுத்திரம் கச்ச, ஏ பிருத்திவி உண்மையிலே தானே இந்த அக்னியை வச்சேன், துவம் சீதலா பவனி சாந்தி அடை, அக்னியே நீ சமுத்திரத்தை நோக்கி சென்று விடு, ஏ பிருத்திவி ஏ பூமி மாதா நீ அக்னியின் உஷ்ணத்தை பொறுத்து கொண்டாய், நீ சீதளமாக இப்போது தனிந்து விடு என்று பிரார்த்திக்க வேண்டும். இது யாருமே நிறைய பேர் செய்யறதே இல்லை. நானு தெரிஞ்ச இப்ப தெரியாதவங்களுக்கு ஓகே, ஆனா தெரிஞ்சவங்களே இப்படி பண்றாங்களே, அப்ப பண்ணும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணல, பட் நீங்களே பாருங்க. அடுத்த முறை நீங்க போய் சொல்லணும், சுவாமி முண்டகோபனிஷத்து முதல் சாப்டர் 2வது செக்ஷன்ல 2வது மந்திரத்துல இதெல்லாம் இருக்கு, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். வேதத்துல இருக்கிறத நான் சொல்றேன். சோ யதா அர்ச்சிஹி லேலாத்யதே, அந்த நெருப்பு லேலாத்யதே அப்படி நாக்கு, அந்த நெருப்பிலிருந்து அந்த கதிர்கள் வருகின்றது அல்லவா, அந்த நெருப்பு என்ன சொல்றாரு, அக்னி அவனுக்கு 3 நாக்கு இருக்கின்றது. அந்த 3 நாக்குகளையும் கொண்டு அவன் நாம் கொடுக்கக்கூடிய இந்த ஆகுதிகளை எல்லாம், ஆகுதினா இப்பதான் சொன்னேன், பல யாக பொருட்கள் எல்லாம் அவன் அதையெல்லாம் ஸ்வீகாரம் செய்து கொண்டு அதனுடைய பலனை எடுத்துக்கொண்டு அந்தந்த தேவதைகளுக்கு கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கிட்ட செய்கின்றான். அப்படி செய்வதற்கு அவனுக்கும் கொஞ்சம் கமிஷன் எடுத்துக்கிறான். ஏன்னா முதல் மந்திரமே நம்ம எந்த பூஜை பண்ணதா இருந்தாலும் ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே நமம என்று சொல்வார்கள். அதுதான் ஸ்டாம்ப் டியூட்டி ஃபார் அக்னி. ஏன்னா அக்னிக்கு நம்ம கொஞ்சோண்டு ஸ்டாம்ப், இப்போ இங்க இருந்து ஒரு போஸ்ட் கார்டு, இப்போ எங்க போஸ்ட் கார்டுலாம் இல்லையே, போஸ்ட்டுகளில் அனுப்புறோம்னா ஸ்டாம்ப்னு ஓட்டுறோம். ஏன் அந்த வெயிட்டுக்கு, இப்போ கொரியர் போடுறீங்க அதை வேணா நல்லா புரிஞ்சுக்கலாம். கொரியர் பார்சல் சர்வீஸ் போடுறீங்கன்னா அவங்க ஒரு கமிஷன் எடுக்கிறாங்க. ஏன் சுவாமி நான் இங்கிருந்து அங்கே அனுப்புறேன், அங்கே போய் சேரணுமே, அதுக்கு ஏன் கமிஷன் எடுக்கிறாங்கன்னா எடுத்துட்டு போகிறதுக்கு அவனுக்கு சார்ஜ் கொடுக்க தேவையில்லையா? அதே போல இந்த அக்னி தேவதைக்கு ஹோமம் செய்யும் போது ஓம் ராமகிருஷ்ணா யஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் போது அந்த ராமகிருஷ்ண பகவானுக்கு எடுத்துட்டு போற, ஓம் இந்திரா யஸ்வாஹனா இந்திரனுக்கு எடுத்து போய் கொடுக்குற, ஓம் வாயு யஸ்வாஹனா வாயுக்கு எடுத்து போய் கொடுக்குற. அப்ப அக்னிக்கு போஸ்டல் சர்வீஸ் முதல் மந்திரமே நம்ம கொடுத்துடுறோம். போஸ்டல் சர்வீஸ் அவனுக்கு சார்ஜஸ். ஓம் அக்னயே ஸ்வாஹா இதம் அக்னயே நமம, இது உனக்கு தான் அக்னியே அப்படி எடுத்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி அந்த ஆஜ்ய பாகத்தை, அந்த ஹோமத்தில் இருக்கக்கூடிய மத்திய பாகத்தில் அந்த ஆகுதியை நாம் விட வேண்டும். அப்ப இதோடைய அன்பயம் என்ன? அவ்யவாகனே. அவ்யவாகனா யாருன்னு தெரியுமா? நான் அதை எல்லாம் சொல்லுங்க. அவ்யவாகனே எங்க இருக்கு சுவாமின்னு கேட்காதீங்க. அவ்யவாகனா ஆக்சுவலி அக்னிக்கு இன்னொரு பேர் அவ்யவாகனன். அவ்யவாகனே சமித்தே. இதுக்கு ஏன் அவ்யவாகனன்ற பேர் வந்தது அப்படிங்கிறதுக்கு சங்கர பகவத்பாதர் ரொம்ப அழகா சொல்றார். ஆனா நான் இப்போதைக்கு நான் அதுக்கு போக போறதில்ல, நம்ம இப்படியே பார்த்துடலாம். அக்னிக்கு இன்னொரு பேர் அவ்யவாகனன். அவ்யவாகனே சமித்தே சதி யதாஹி அர்ச்சிஹி லேலாத்யதே ததா ஆஜ்யபாகே அந்தரேண யஜமானக ஆகுதி பிரதிவாதயேத் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். திரும்ப சொல்றேன். அவ்யவாகனே சமித்தே சதி யதஹி அர்ச்சிஹி லேலாத்யதே ததா ஆஜ்யபாகோ அந்தரேண யஜமானக ஆகுதி பிரதிபாதயேத். அந்த யஜமானன் அந்த யாகத்தை செய்யும் பொழுது யதாபிதி எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்ய வேண்டும். அதை அந்த ஆகுதிகளை எல்லாம் அந்த அக்னிகுண்டத்தில் ஹோமகுண்டத்தில் மத்தியில் நன்றாக
அந்த நெருப்பு எரியும் பொழுது கக்கி அப்படியே எரியுது, ஜுவாலிக்கும் பொழுது நாம் ஆகுதியை மத்தியத்தில் விட வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் எல்லா ஆகுதியும் மத்தியில் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும், ஹோமம் செய்வதற்கு முன்பு அந்த ஹோம யாக குண்டத்தையும் அந்த ஸ்ருக்ஸ்ரவஸ் என்று சொல்வார்கள், அதற்கும் ஒரு பூஜை செய்வார்கள். ஸ்ருக்ஸ்ரவஸ் என்றால் அந்த கட்டி, அரளை கட்டியெல்லாம் வச்சு பண்ணுறாங்கல்ல, அதுக்கு அப்போ புரந்தராய நமகவும் கோவிந்தாய நமக கேசவாய நமகன்னு போடுவாங்க. அதெல்லாம் வந்து ஹோமம் மத்தியில் போட மாட்டாங்க. அந்தந்த திக்கை நோக்கி அந்த ஹோமகுண்டத்திலேயே பார்த்தீங்கன்னா வடக்கு தெற்கு நாற்கு எல்லாம் இருக்கும்ல, அந்த திக்குகளை நோக்கி அந்த புஷ்பாஞ்சலியை செய்வார்கள். அதெல்லாம் வேற, அது நம்ம விஸ்தாரமாக நம்ம இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ இப்படியாப்பட்ட இந்த ஹோமத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதை விஸ்தாரமாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இதன் பலன் என்ன என்பதை அடுத்த மந்திரத்தில் எப்படியெல்லாம் எத்தனை விதமான ஆகுதிகள் எல்லாம் உள்ளது என்பதை சொல்லி இந்த ஸ்லோகம் பூர்த்தி அடைகின்றது. இதன் தொடர்ச்சியை நாம் இனிவரும் காலங்களில் காண்போம். ஓம் பத்ரம் கர்ணேபிः ஷ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः விஷேம தேவகிதம் யதாயுः ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாः ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாः ஸ்வஸ்தி நஸ்தாக்ஷோ அரிஷ்டநேமிः ஸ்வஸ்தி நோ ப்ரஹஸ்பதிர்ததாது. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.